வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சரி. முதல்ல சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல தான் இருக்கார். இந்த சனி 7வது இடத்துல இருந்தா அதுக்கு பேர் நம்ம கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இப்ப அந்த சனி ஆட்சி வக்ரமா இருக்கார். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டி வாகனத்துல மட்டும் பார்த்து போகணும். 2 வீலரில் மெயினாக. ஏன்னா அந்த கிரகம் இந்த 2 வீலர்லேருந்து நம்மளை கீழே விழுக வைக்கிற கிரகம். அதனால் போக்குவரத்தில் வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் சனி பகவான் திருமணத்துக்குடைய கிரகம். திருமண நிகழ்ச்சிகளை நடத்தி தர்ற கிரகம். அப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த திருமணம் ஆகாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுற டைம். அப்போ இது வரைக்கும் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா கூடி சீக்கிரமே ஒன்று திருமணம் நடந்துடும், இல்லைன்னா நிச்சயதார்த்தம் நடந்துடும். ஏதோ ஒரு விதத்தில் திருமணத்தை உறுதிப்படுத்தலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே போல் இப்போ சனி வக்ரமானதுனால ஒரு சில கணவன் மனைவி இருக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால அந்த கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சரிங்களா? சரி. அதே போல 8வது இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கு பாருங்க. 8வது இடத்துல ராகு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு சனியினுடைய நட்சத்திரத்துல தான் நிற்கும். அப்பயுமே அந்த கணவன் மனைவி உறவை பாதிக்கிற மாதிரி தான் வேலை பார்க்கும். சரிங்களா? சரி. அதே போல 8ல் ராகு இருந்தால் நினைச்ச காரியங்களை செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு நினைச்ச காரியங்கள்ல தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு முறைக்கு இருமுறை செய்யணும் எந்த காரியமும், அப்படின்னா தான் நடக்கும். அதே போல ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அல்சரு, வயிறுல புண்ணு, குடல் சுருக்கம் இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வரலாம். ஒரு சிலருக்கு இந்த கட்டி போன்ற உடல் உபாதை ஏதாவது வருது இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இப்போ இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. அதாவது உடல் நலத்தை கொஞ்சம் பாதிக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சரி. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் 4 மற்றும் 9க்கு அதிபதி. அவர் 10வது இடத்துல தான் இருக்காரு. செவ்வாய் 10வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா செவ்வாய் 4வது இடத்தவே பார்ப்பார், அவருடைய இடத்தவே பார்ப்பார். அப்போ ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஏதாவது வீடு கட்டுறதுக்கூடிய இடமோ அல்லது நிலமோ ஏதாவது வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். தாராளமாக அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா சொத்து வாங்க முடியும். அல்லது பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கும், அல்லது வில்லங்க சொத்துக்கள் கூட நம்ம முயற்சி பண்ணோன்னா கிடைக்கும். சரிங்களா? சரி. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 10வது இடத்துல இருந்தாலும் அவர் குருவோட சேரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி இல்லையா? அப்போ அஷ்டமாதிபதி 9ஆம் அதிபதியும் சேர்ந்தால் அப்பாவுக்கு நல்லதில்லை. அப்போ அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல குறைகள் ஏற்படும், அல்லது ஏதேனும் ஒரு வித பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ல் செவ்வாய் இருந்தால் ஒரு சிலருக்கு பதவிகள் கிடைக்கும், வேலை கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறையில் கிடைக்கும், மருத்துவம் சார்ந்த துறையில் கிடைக்கும். அதே போல் இந்த கெமிக்கல் சார்ந்த துறையில், பூமி தொடர்புடைய வகையில் அதுலெல்லாம் வேலைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பேங்க்ல வேலை கிடைக்கிறது, அல்லது நிதி நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகங்கள் நமக்குள்ள இந்த மாதம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மணி நேரம் 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் வேற இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா குரு வேற உங்களுக்கு 10வது இடத்துல இருக்காரு. அந்த குரு மட்டும் 10வது இடத்துல இருக்கிறது தொந்தரவு தான். குரு 10வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படும். எங்கேயாவது நம்ம வேலை பார்க்குறோம்னா வேலை பார்க்க முடியாது. வேலையில் நிறைய இடைஞ்சல்கள் வந்துடும். ஒரு சிலர் நம்மளே வேலையை விட்டு வந்துடுவோம், இல்லைன்னா கம்பெனிக்காரங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரியும் சில சிம்மராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வேலையில் நிறைய இடைஞ்சல், டார்ச்சர் வரும். நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துக்கிட்டோம்னா நல்லதுங்க. சரிங்களா? சரி. அதே போல குரு பகவான் 10வது இடத்துல இருக்கிறது இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதிகமாக கோயிலுக்கு போகணும்னு தோணும், கும்பாபிஷேகங்களில் ஈடுபடணும்னு தோணும், நிறைய டிராவல் பண்ணலாம். கோயிலுன்னு சொல்லி நிறைய கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கோயில் கட்டணும்னு தோணும், கோயிலில் ஏதாவது வேலை செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆக அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
சிலருக்கு வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதாவது பக்தியே இல்லாதவங்களுக்கு கூட பக்தி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே போல இப்போ சூரியனை எடுத்துக்கோ. சூரியன் வந்து உங்களுக்கு 12வது இடத்துல தான் இருக்காரு. சூரியன் 12வது இடத்துல இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக செலவுகள் வரும், அரசாங்க அதிகாரிகள் மூலமாக செலவு வரும். சிலருக்கு வந்து நாம் லஞ்ச பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அப்படி லஞ்ச பணம் கொடுக்கறது நல்லது இல்லை. ஏதாவது ஒரு சிலர்லாம் வேலை வாங்கணும்னு சொல்லி கூட யாராவது அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கறது, அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் வரலாம். அப்படி கொடுக்கறதா இருந்தால் தயவுசெய்து கொடுக்காம நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? சரி. அதே போல் சூரியன் 12ல் இருக்கிற போது சிலருக்கு வந்து தந்தை கூட கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது தந்தையுடன் பிறந்த சித்தப்பா பெரியப்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது அவங்களுக்கு அந்த தந்தை வழி உறவுக்காரவங்களுக்கு யாருக்காவது அந்த மருத்துவ செலவுகள் வந்து வர்றதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி புதன் பகவானை எடுத்துக்கோம். புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 2 மற்றும் 11 கூடிய கிரகம் 12வது இடத்துல தான் இருக்காரு. அப்போ புதன் 12வது இடத்துல இருந்தாலும் இந்த கல்வி வழி செலவுகள் வரும். நம்ம வீட்டில் யாராவது படிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து செலவுகள் வந்து நிறையா வரும், அல்லது நம்மளே படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம், அதுக்கு செலவு பண்ணலாம். அதே மாதிரி மாமன் மைத்துனர்கள் வகையில் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும், அவங்கனால வந்து கொஞ்சம் விரயங்கள் மருத்துவ செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவும் கிடைக்கும். அப்போ பொருளாதாரம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். ஆனால் வரக்கூடிய பணத்தை வந்து நம்மளால் மிச்சம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வகையில் செலவாகணும்னு இருக்கும். செலவாகணும்னு இருந்தால் கூட வருமானம் வரும், நமக்கு கஷ்டம் வந்து இருக்காது. பொருளாதார சார்ந்த விஷயத்தில் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சுக்கிர பகவான் எடுத்துக்கோம். சுக்கிர பகவான் வந்து இப்போ 12வது ராசியில் தான் இருக்காரு. ஆடி 16ஆம் தேதி வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். சுக்கிரன் ராசி மேலே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப ரம்மியமான கிரகம், காதலுக்கும் காமத்துக்குடைய கிரகம். அப்போ அந்த காதல் எண்ணங்கள் காம எண்ணங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அப்போ யாரு கூடயாவது பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா பழக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து வரும். அது வந்து ஒரு இனம் புரியாத சுகத்தை வந்து கொடுக்கும். இளவு வயசில் உள்ளவங்களுக்கு வந்து லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். திருமணமானவங்களுக்கு வந்து இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதாவது தகாத உறவுகள் ஏற்படுறது, சரியா? அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி உறவுகளை நம்ம ஏற்படுத்துறதுக்கு நம்ம மனசு வந்து அலையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? சரி. 2வது இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்காரு பாருங்க. பொதுவாக 2வது இடத்துல வந்து கேது பகவான் வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா 2வது இடத்துல கேது பகவான் இருந்தால் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியை வந்து நம்மளால் சரிவர காப்பாற்ற முடியாது. இது ஒன்று தான் தொந்தரவாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி சிம்மராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலைகள் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.